அல்லேலூயா. நான் ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காய். ஆமென் ஆமென். சொல்லுங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு. உற்சாகமா பாடுங்க, கவலைகளை மறந்து பாடுங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்க குடும்பத்தில் என்ன நடந்தாலும் காரணம் அவர் என்னை வாழ வைக்கிறவர். என்னை வாழ வைக்கும் தெய்வம் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை வாழ வைக்கும் தெய்வம் இருங்க. என்னை வாழ வைக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆயிருங்க. என்னை வாழ வைக்கும் ஆயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் என் சர்வ வல்ல தேவன். ஆமென். சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிங்க. வாய்களை திறந்து ஆவியானவரே உம்மை உயர்த்தட்டும். என் ஆவுமை அறிக்கை செய்யட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ராஜா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. என் அபிஷேக மழையும் உருவ நடந்திடுவேன். நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையா மிதந்து உருவ நடந்திடுவேன். சொல்லுவோ மறந்திடுவேன். உருவ நடந்திடுவேன். நடந்து சென்றிடுவேன். ஆமென். நடந்திடுவேன். வேறிடத்தில் 1000 நாள் உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில்
வாசலில் காத்திருப்பேன். ஸ்தோத்திரம் 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 யா ஸ்தோத்திரம் ஐயா இயேசுவே. அப்படி அப்பா உயர்த்துவோமா, அப்படி அப்பா உயர்த்துவோமா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. துதிப்போமா வாயில திறந்து. இந்த 6வது நாள்ல கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்தாரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் 2 நிமிடம் தான் ஆண்டவர் டப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்குனது உங்க கிருபை தான் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத நேரத்தில் என்னை உயர்த்தியது உங்க கிருபை. அப்பா உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே கிருபையே மாறாத. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிருபையே கிருபையே மாறாத. அநேகர் சோர்ந்து போய் வந்திருக்கீங்க. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கிருபையே அப்பா கிருபையே மாறாத கிருபையே. ஆமென். கிருபை ராஜாவே. பாபா 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 உடஞ்சி ஆராதிங்க. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் படவுகள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அமைதிப்படுத்துதையா. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏந்துதையா சொல்லுவங்க. தாங்குதையா உங்க கிருபை.
வந்தாலும் அலைகள் வந்தாலும் கடவுகள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்கள் கிருபை எங்களை அமைதிப்படுத்துதையா உங்கள் கிருபை தாங்குதையா 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 ஈசையா 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 ஏசையா ஏசையா எங்க ஈசையா. ஏசையா 2 நிமிடம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா ஆமென். அல்லேலூயா அவருடைய மெல்லிய சத்தத்தை கேளுங்க. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை மறப்பதில்லை. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே, ஆமென். உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. இதே பிரசன்னத்தோடு யாராவது ஒரு தேவனுடைய வார்த்தைக்காக
ஆமென் ஆமென். நம்ம அப்படி அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரா, இரவும் பகலும் என்னை நினைத்து திருவரை இரவும் நன்றி ஐயா, கூடி கூடி நன்றி ஐயா, நன்றி. மனதார சொல்லுவோமா? ஐயா, மறவாமல் அல்லேலூயா. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம், ஜெனசிஸ் சாப்டர் 3 21வது வசனம். எல்லோரும் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். எடுத்துட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்போதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேணும் என்றான். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்களிடத்தில் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, மனுஷன் நிறைய பேசியிருக்கான். நாங்கள் இந்நாள் வரைக்கும் மனுஷன் பேசுகிறது தான் கேட்டு கேட்டு எங்கள் வாழ்க்கையில் சீரழிஞ்சிருக்கிறோம், ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். மனுஷன் பேசின வார்த்தைகளை கேட்டு தான் நாங்கள் சோர்வடைஞ்சிருக்கிறோம். கொஞ்ச நேரம் கூட நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. உங்களுடைய வார்த்தை ஒன்றும் எங்களை ஏமாற்றாது. போய் சொல்ல நீர் மனிதர் அல்ல. வெளிச்சத்தை கொடுங்க, காத்துக்கொள்ளுங்க. வந்த பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடி ஆவியானவரை இவளை நிரப்பி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மறவாமல் நினையா, எங்களை மறவாமல் இரவும் பகலும் என்னை நினைத்து இரவும் பகலும் இதுவரைக்கும் நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென்.
ஒருவேளை துக்கத்தோடு வாங்க, பரவாயில்ல, ஆனால் திருப்பி எப்படி போங்க? சந்தோஷமாக போங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துக்கத்தோடு வாங்க, ஆண்டவர் சமூகத்தில் என்ன வாங்க. அண்ணால் எப்படி தான் வந்த ஆலயத்தில் சொல்லுங்க, துக்கமாக வந்தாளா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தில் ஜெபித்த பின்பு அவள் முகம் துக்கமா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆண்டவர் கிட்ட வந்துட்டு போன யாருமே, அந்த பிரசன்னத்தை அனுபவித்த யாருமே திரும்பி துக்கமா போகவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினுடைய வல்லம் அப்படிப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? சரி, ரைட். இன்றைக்கு புதிதாய் வந்தவர்களுக்காக நம்ம ஏன் இந்த செபன்றதை சொல்லி நான் அவுட்லைன் கொடுத்துட்டு வேகமாக கடந்து போகிறேன். சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டினான். தாவீதுக்குள்ள ஒரு இருதயம் இருந்தது, நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் தேவன் சொன்னார், நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, உடைய குமாரன் எனக்கு ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டின தேவ மனுஷனாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை மகிமையால் நிரப்பும்படியாக காத்திருந்தான். அந்த காத்திருக்கும் சமயத்திலே கர்த்தர் ஜனங்களிடத்தில் ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அநேக முறை சொல்வதுண்டு, பிரசனம் நீங்கள் எங்கே அமர்ந்தாலும் வரும். வீட்டில் இருந்தால் கூட என்ன வரும்? பிரசனம் வரும். தெய்வ பிரசனை என்னை எங்கே இருந்தாலும் என்ன பண்ணும்? சூழும். ஆனால் மகிமை ஆலயத்தில் சொல்லுங்க தங்கும். மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அப்போ அப்படிப்பட்ட மகிமையை ஆலயத்தில் நிரப்பும்படியாக சாலமோன் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தமது மகிமையை என்ன பண்ணினார்? ஆலயத்தின் மேலே. வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தின் முந்தின மகிமையை காட்டிலும் ஆலயத்தின் பிந்தின மகிமை என்னதான் இருந்ததா? ஆமென், அல்லேலூயா. ஆக ஆண்டவர் முதலாவது நாள நம்முடைய கண்களை சுத்திகரித்தார். அல்லேலூயா. என்னுடைய கண்களில் இருக்கிற இச்சைகளை, என் கண்களில் இருக்கிற அவிசுவாசத்தை, என் கண்களில் இருக்கிற, வேதம் சொல்கிறது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருமணி என்ன பண்ணு. ஆமென். ஆகவே என் கண்ணு கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனால என் கண்ணில் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய். ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே என் கண்களில் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் என்ன பண்ணார்? எதிர்பார்த்தார். இது நம்முடைய விசுவாசிகள் மாத்திரமல்ல, கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. என் கண்கள் என்ன வேணும்? வேதம் சொல்கிறது, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குமா. அல்லேலூயா. ஆகவே கண்களை தேவன் என்ன பண்ணினார்? சுத்திகரித்தார். இரண்டாவது நாள் ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை மன்னிக்கணும், தன் வாய் என்ன பண்ணாரா? ஆமென், அல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் என்னவா இருப்பதாக. என் வாய் தேவன் என்ன பண்ணுது? துதிக்குது. யாக்கோபு சொல்லுகிறார், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்பட்டு வருகிறதா. அல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? என் வாயில நான் தேவனை துதிக்கிறேன், அதே வாயால மனுஷனை என்ன பண்ணுகிறேன்? சபிக்கிறேன். மேன். ஆகவே என் வாயில ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் எதிர்பார்த்து சுத்திகரித்தார். அல்லேலூயா. மூன்றாவது நாள்ல கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்தார். ஆமென். கொஞ்சம் தான் ஆமீன் வருது. அப்போ சுத்திகரிக்கல போல இருக்கு ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இருதயத்தை என்ன பண்ணா? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. நான் தேவன்கிட்ட தரிசிக்கணும், தேவன்கிட்ட பேசணும், தேவனை காணணும்னா என் இருதயத்தில் ஒரு சுத்தம், ஒரு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாதா? அல்லேலூயா. மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய் இருந்தா போதும், ஆனா என் தேவனிடத்தில் பேசுறதுக்கு எனக்கு சுத்தமான இருதயம் வேணும். ஆமென். அதுக்கு உதாரணமாக அண்ணால சொன்னால், அண்ணால் ஒன்று சமையல் அவள் ஆலயத்துக்கு போறா, அவருடைய வாய் அசைந்ததா, இருதயமும் தேவனிடத்தில் என்ன பண்ணதா. ஆமென். அவ்விதமாக நான்காவது நாளில் ஆண்டவர் நம்மளை எதை சுத்திகரித்தார்? அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு. என் பர்சனல் லைஃப்பில், என் சீக்ரெட் லைஃப்பில், என் ஹிடன் லைஃப்பில் கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணார்? வைத்தார். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து.
அப்போ ஆண்டவரும் என்னை அந்தரங்கத்தில் தான் சந்திக்கிறாரு, சத்ருவும் என்னுடைய அந்தரங்கத்தில் தான் என்ன பண்ண வரான். நான் யாரை சந்திக்கிற அந்தரங்கத்தில்ன்றது ரொம்ப முக்கியம். திருட்டுத்தனமாக சத்ருவை சந்திக்கிறேன்னா இல்லை பகிரங்கமாக உண்மையோடு வாஞ்சியோடு என் ஆண்டவரை சந்திக்கிறேனா எங்க அந்தரங்கத்தில். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமா. மேன் இன்றைக்கு ஆண்டவர் எதை நம்மளை சுத்திகரித்தார்? நம்முடைய குடும்பங்களை. அல்லேலூயா. அவ்விதமாக தேவன் ஆசீர்வதித்து இந்த 6வது நாளில் கர்த்தர் என்ன பண்ணார்? நாளைய தினத்தில் தேவன் நம்முடைய திருசபையை சுத்திகரிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்று மாலை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து குடும்பத்தை குறித்து இன்றைக்கு உபவாச நாளில் அநேகர் வரலை. அந்த உபவாச நாளில் கர்த்தர் காலையில் 5:30 செக்ஷன்லேயும் அதே போல் இந்த நாள் உபவாச நாளையும் ஆண்டவர் பேசி முடிச்சிட்டார். இழந்தவங்க நீங்கள் இழந்துறீங்க, நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை இழந்தீங்க, அதற்கு நான் பொறுப்பல்ல. என்ன ரொம்ப அமைதியாயிட்டீங்க? இழந்தவங்க நீங்கள் இழந்துட்டீங்க, நான் அதற்கு மோசே பிரமாணத்தை வாங்கிட்டு வர்றது தான் அவருடைய வேலை, அதை ஜனங்கள்கிட்ட சொல்கிறது தான் அவருடைய வேலை. சரிங்களா? சரி, ரைட். கவனிங்க, இந்த நாளிலையும் ஆண்டவர் இந்த ஆதியாகமத்தை குறித்து நான் என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து தியானிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை இப்போ நம்ம வாசித்தோம். என்னன்னா, கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்ணாராம்? ஒரு தோல் உடைய உண்டாக்கி என்ன பண்ணாராம்? உடுத்தினார். சரிங்களா? கவனிக்கணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை கவனிங்க. நேற்று தினத்தில் என் பூமிக்குரிய வாழ்க்கை, என் மாம்சமான மனுஷன், நான் ஆவிக்குரியவனாக மாறணும்னா எனக்கு ஒரு வஸ்திரம் தேவைப்படுகிறது. சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு வஸ்திரம். இங்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமையை இழக்கிறாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அதற்கு பாவ நிவாரண பலியாய் ஒரு ஆடு என்ன பண்ணப்படுகிறது? வெட்டப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த 3வது அதிகாரத்தில் ஒரு ஆடு வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு வஸ்திரம் ஆயத்தமானது. தன் மகிமையின் வஸ்திரத்தை இழந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு இப்போ கொடுக்கிறது என்னன்னா, சொல்லுங்க, ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் எதை இழந்துட்டாங்க? மகிமையின் வஸ்திரத்தை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர்கள் நிர்வாணியாக இருந்தாலும் அவங்க நிர்வாணி என்று உணர முடியாத அளவுக்கு அவங்க என்ன இருந்தது? மகிமை. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நாங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறோம்? ஆண்டவர் கூடும்போது ஆதாம் ஏவாள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நாங்கள் என்னவா இருக்கிறோம்? நிர்வாணியா இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, யார் உனக்கு சொன்னது? இதை நான் சொல்லாததை, நான் காண்பிக்காத, நான் உனக்கு கட்டளை இடாதது யார் சொன்னது உனக்கு? அப்போ ஆண்டவர் புரிஞ்சிட்டாரு, நான் உண்மையில வச்சிருந்த மகிமை உன்னை விட்டு என்ன பண்ணிடுச்சு? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இங்கு அமர்ந்திருக்கிற அநேகருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட வஸ்திரத்தை இழந்து, வஸ்திரம் என எதை குறிக்கிறது என்றால், சொல்லுங்க, வஸ்திரம் என் பாதுகாப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. வஸ்திரம் என்ன அவமானத்திலிருந்து என்ன பண்ணுது? பாதுகாக்கிறது. வஸ்திரம் என்ன பாவத்திலிருந்து என்ன பண்ணுது? பாதுகாக்குது. அப்படிப்பட்ட வஸ்திரத்தை இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இழந்திருக்கிறீங்க. அது ஆண்டவர் தெளிவாய் நம்மிடத்தில் பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் 5 விதமான வஸ்திரங்களை தரிக்கிறான். சொல்லுங்க, எத்தனை வஸ்திரம்? அது என்ன என்பதை நான் ஆல்ரெடி இந்த காரியத்தை நாங்கள் தியானிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் அதை ஏவனதுனால நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பு அணிந்த வஸ்திரம், ஜெனசிஸ் 37. வேகமாக வசனத்தை எடுங்க, வசனத்தை தெளிவாக கவனிங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் பேச வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். சொல்லுங்க, முதலாவது யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அவன் உடுத்துற உடை என்னன்னா பலவர்ணமான அங்கி, பலவர்ணமான வஸ்திரம். அதுல எத்தனை கலர் இருக்குன்னு தெரியாது, கவனிங்க. ஆனால் தகப்பன் அவன் கடைசியாக ரொம்ப செல்ல பிள்ளையாக பிறந்ததுனால, மன்னிக்கணும், கடைசியாக இல்லை, ரொம்ப செல்ல பிள்ளையாக பிறந்ததுனால அவனை
எல்லாரிலும் அதிகமாக நேசிச்சானா. யாரு? இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை எல்லாரிலும் அதிகமாக நேசித்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் அவன் உடுத்துகிற அவனுக்கு அவன் தகப்பன் கொடுத்த ஒரு முதல் வஸ்திரம் என்னன்னா, அந்த பலவர்ண வஸ்திரம் எதை குறிக்கிறதுனா சொல்லுங்க, மகிழ்ச்சியை குறிக்கிறது. அல்லேலூயா. என்ன வயசுன்னு தெரியாது பாருங்க. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு டீன் ஏஜ் வரைக்கும் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்பா அம்மாக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியாது. ஹாயாக இருப்பாங்க. கேட்குறத பெற்றவங்க என்ன பண்ணி கொடுக்கணும்? வாங்கி கொடுக்கணும். பைக்கு கேட்டால் எனக்கு பைக்கு வேணும், துணி கேட்டால் எனக்கு துணி வேணும், எனக்கு ஃபோன் கேட்டால் எனக்கு என்ன வேணும். இதுதான் பல வர்ண அங்கி வஸ்திரத்தை உடுத்துகிற நிலைமை. யாக்கோபு அவனை அதிகமாக நேசிச்சதுனால அவனுக்கு முதலாவது பலவர்ண அங்கியை கொடுக்குறான். அப்படின்னா அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறான், அவனுக்கு சந்தோஷத்தை உடுத்துகிறது அந்த வஸ்திரம். ஹலோ, என்னோட கூட வரீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பலவர்ண வங்கி சட்டை அவன் போடும் பொழுது, அந்த வஸ்திரத்தை போடும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏன்னா தகப்பன் அவனை சொல்லுங்க அதிகமாக நேசிச்சான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலவர்ண அங்கேயே அநேகர் போட்டிருப்போம் இல்லையா? நம்ம கேட்குறது என்ன பண்ணியிருக்கோம்? குறிப்பிட்ட வயசில் நடந்திருக்கும். நம்ம பெற்றோர்கள் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க? குஞ்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உடுத்தி கொண்ட வஸ்திரம் என்னன்னா சொல்லுங்க, அடிமையின் வஸ்திரம். என்ன வஸ்திரம் பாருங்க, எங்கிருந்து எங்க போயிடுச்சு பாருங்க. ஒரு காலம் வரைக்கும் யோசேப்பு சுதந்திரவாளியா சந்தோஷமா பலவர்ண அங்கேயே போட்டு சுத்திட்டு இருந்த யோசேப்புக்கு இன்னொரு வஸ்திரம் காத்திருக்கிறது. அதுதான் என்ன வஸ்திரம்? அடிமையின் வஸ்திரம். அவன் சகோதரர்களால் அவன் என்ன பண்ணப்பட்டான்? குழியில விற்கப்படப்பட்டான். வாசிருக்கீங்களா? அதை வாசிங்களே. அதை 39வது அதிகாரத்தில் 11வது இல்லை, மன்னிக்கணும், ஆமாம், ரைட், மன்னிக்கணும், 24 23 24. யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவன் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாயிருந்து பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது இதோ கிழக்கிலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின தைலையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகத்தையும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று இந்த இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாக இருக்கிறான் என்று இவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கி அந்த வர்த்தகமான மீனியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலே தூக்கி எடுத்து. யோசேப்புடைய வாழ்க்கையில் கவனிங்க, அதிக சந்தோஷமும் வாலிப வயசுல நல்லா ஆட்டம் பாடிட்டு இருந்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஒன்று மறந்துட்டான். அவனுக்கு தெரியல, எனக்கு ஆண்டவர் ஒரு அடிமையின் வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். அவன் என்ன பண்றாங்க? இப்ப குழியில போட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டு போயிடறாங்க? எடுத்துன்னு போயிடறாங்க. எங்க கொண்டு போறாங்க? அவனை எகிப்துக்கு கொண்டு போயிடறாங்க. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கவனிங்க, ஒரு அடிமைதானம் சிந்தையில் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியே வர முடியல. ஒரு விதமான அடிமைதானம். அது பிறர் மூலியமா ஆனதாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய தவறாக இருக்கட்டும், ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்தில் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். அது பாவமாக இருக்கட்டும், பாரமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தில் நான் என்னவா இருக்கிறேன்? அடிமையாக இருக்கிறேன். அந்த அடிமையின் வஸ்திரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என் இருதயம் சொல்லுது, எப்போது நான் விடுதலையாவேன்? ஹலோ, எப்போதுனா அண்ணாளுக்கு பாருங்க, அந்த 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 அடிமையின் வஸ்திரமாகிய மலடி என்கிற வஸ்திரத்தை போடும் பொழுதெல்லாம் அண்ணாளுக்கு தோணும், இதை நான் எப்போ கலட்டி வைக்க போகிறேன்?
எனக்கு எப்போது தேவன் என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போகிறார், எப்போது கர்த்தர் எனக்கு விடுதலை தர போகிறார், இந்த இந்த அவமானத்திலிருந்து எப்போ எனக்கு என்ன பண்ண போகிறது, விடுதலை வரப்போகுது என்று அன்னாள் ஒவ்வொரு நேரமும் அந்த வஸ்திரத்தை கழட்டி வைக்க காத்து கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளே, வாலிபர்களே, நன்றாய் கவனிங்க. இன்றைக்கும் அநேகருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட அடிமைத்தனம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க அடிமையாயிட்டீங்க. கவனிங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க என்னவாயிட்டீங்க, அடிமையாயிட்டீங்க. அது அன்பா இருக்கலாம், அல்லது மொபைலா இருக்கலாம், அல்லது உறவுகளா இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அல்லது ஃபெலோஷிப்பா இருக்கலாம், அல்ல பணத்துக்கா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம என்னவாயிட்டோம், அந்த அடிமையின் வஸ்திரத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்ற வேலையில கலட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அந்த வஸ்திரத்தை உன்னிடம் நான் நீக்கிறதுக்கு நான் என்னவா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன். ஆனா அதை கலட்டி வைக்கிறதுக்கு இப்போ நான் ரெடியா இல்லை. ஏன்னா அந்த அடிமைதானம் எனக்கு என்னவாயிடுச்சு, பழகிடுச்சு. அடிமைதானம் என்னவாயிடுச்சு, இப்போ எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்றதை காட்டிலும் அடிமைதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சொல்லுங்க, என்னவாயிடுச்சு? முதல் டைம் நான் பாவம் செய்யும் போது அதை நான் வெறுக்கிறேன், சந்தேகிக்கிறேன். மூணாவது வாட்டி செய்யும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், அதை கொஞ்சம் பயப்பட்டு செய்கிறேன். இவ்விதமாக செஞ்சு 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 ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அந்த பாவம் பகிரங்க பாவமாய் மாறிவிடுகிறது, துணிகர பாவமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த அடிமையின் வஸ்திரத்தை கர்த்தர் அனுமதித்திருந்தார். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. அந்த அடிமையின் வஸ்திரம் உங்களுக்கு நல்லா கவனிங்க, உங்களை ஒவ்வொரு நாளும் இழுக்கும். கவனிங்க, தேவ சமூகமும் சரி உலகமும் சரி உங்களை குறிப்பிட்ட காரியத்துக்கு உங்களை எப்பவுமே இழுக்கும். அடிக்கடி சொல்லுங்க, இந்த குடிகாரங்களுக்கெல்லாம் பாருங்களேன், 6 மணி ஆச்சுன்னா அவங்கள அந்த கடை இழுக்கதா இவங்க அங்கே போகிறாங்களா? அந்த கடை அவங்கள என்ன பண்ணுது, அந்த அந்த பழக்கம், அந்த அடிமைத்தனம் அவங்கள என்ன பண்ணும், 6 மணி வரைக்கும் தான் என்ன பண்ணும் வண்டி. அதுக்கப்புறம் என் சிந்தை எங்கே போயிடுது, அதுதான் அவங்கள என்ன பண்ணுது, இழுக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த அடிமைத்தனம் தான் அவங்கள என்ன பண்ணுது, இழுக்குது. தேவனுடைய பிரசனத்துக்கும் அந்த வல்லமை உண்டு, சத்துருடைய அடிமைத்தனத்துக்கும் அது என்ன உண்டு. வாசிக்கிறீங்களா? 39வது அதிகாரத்தில் 11வது வசனம் வேகமாக வாசிங்க. அது அவனை எப்படி இழுக்குது பாருங்க. 12வது வசனத்தில் 39வது அதிகாரம் 12வது வசனம், அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே. என்ன வஸ்திரம்னா அடிமை வஸ்திரம். இன்னும் அவன் கலட்டில் அந்த அடிமை வஸ்திரத்தை யாரு, யோசேப்பு. நல்லா கவனிக்கணும், அந்த அடிமை வஸ்திரம் நான் சொன்னேன் இல்லையா, அது அவனை இழுக்கும். அந்த அடிமை வஸ்திரம் பாவத்தை செய்ய இழுக்கும். இப்ப இங்க இருக்குது யாரு, போர்த்திபார். எதை இழுக்குது, அந்த அடிமைத்தனத்தின் வஸ்திரத்தை அது என்ன பண்ணுது. அல்லேலூயா. கவனிங்க, சிலர் பாவத்திலிருந்து விலகி ஓட தப்பி ஓடுகிறார்கள், பாவம் செய்யக்கூடாதுன்னு. சிலர் பாவத்தை செய்யறதுக்கு என்ன பண்றாங்க, வாய்ப்பு கிடைக்குமா. இளையகுமாரனை மாதிரி பாவம் செய்ய அவன் தகப்ப வீட்டை விட்டு என்ன பண்ணான். ஆனா யோசேப்பு பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றான், விலகி. இளையகுமாரன் என்ன பண்றான், பாவம் செய்யணும்னு என்ன பண்றான் சொல்லுங்க, ஓடி போறான் அப்பா வீட்டை விட்டு. ஆனா யோசேப்பு பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக அரண்மனையை விட்டு என்ன பண்றான். அவன் உடுத்திருக்கிறது அடிமை வஸ்திரமாவே இருக்கட்டும், ஆனாலும் யோசேப்பு சொல்றான், என்னை எப்பொழுதும் 2 கண்கள் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னை எப்போதும் 2 கண்கள் என்ன பண்ணுது, பார்த்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் அவன் சுதந்திரிச்சது, அவன் போட்டது ஒரு வஸ்திரம். என்னன்னா, அதே 39வது அதிகாரத்தில் 21வது வசனம் வேகமா வாசிக்கணும். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு செய்தார். ஆமென். யோசேப்பு மூன்றாவதாக அவன் போட்ட வஸ்திரம் எதுனா சொல்லுங்க, சிறைச்சாலையின் வஸ்திரம்.
செய்யாத தப்புக்கு யோசேப்பு என்ன பண்ணிட்டு போயிட்டான். இப்ப புரியுதா? ஜெயிலில் போனோடனே யோசேப்புக்கு என்ன துணி ரெடியாக இருந்திருக்கும்? 409, 49, 29 ஏதோ ஒரு நம்பர் போட்டு ஒரு ஜெயில் துணியை யோசேப்புக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கவனிக்கிறீங்களா? யோசேப்பு செஞ்ச தப்புக்காக சிறைச்சாலைக்கு போகல, தான் செய்யாத தவறுக்கு. ஹலோ, இன்றைக்கு அநேகர் பாருங்க, நான் தப்பு செய்யல பிரதர், கர்த்தருக்கு தெரியும், ஆனாலும் அதோடைய விளைவை நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் தவறு செய்யல, ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் எப்ப பண்ணிட்டேன், தப்பு பண்ணதான் உலகம் என்ன பண்ணிடுச்சு? பார்த்துடுச்சு. ஆனா கவனிங்க, அப்படி தப்பு பண்ணாம நீங்க தண்டனை அனுபவிக்கும் போது கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு என்ன பண்ணாது? நல்லா கவனிக்கணும். தப்பு செஞ்சுட்டு போறவங்க இல்ல, தப்பு செய்யாம கர்த்தர் பார்க்கிறாரு இல்லையா? யோசேப்பு சொன்னால என்னை எப்போது 2 கண்கள் என்ன பண்ணுது? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 22வது வசனத்துல, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில. இது ஹிஸ்டரியிலே நடக்காத ஒரு காரியம். ஒரு ஜெயிலர், ஒரு சூப்பரிண்டென்ட் என்ன சொல்றாரு? ஒரு கைதியை கூப்பிட்டு, இங்க வாப்பா, இங்க இருக்கிற எல்லா கைதியும் யார் கையில? கவனிக்கிறீங்களா? இது சாத்தியமா? இது நடக்குமா? நடக்காது. ஆனா கர்த்தர் முடிவெடுத்தார். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருந்தா இது நிச்சயமா என்ன பண்ணும்? ஆமென். ஆனா நமக்கு என்ன இதுன்னா, நம்மளை நினைக்காம ஒரு மனுஷன் இருக்கிறான். நாம நம்ம என்ன பண்றோம்னா அவனையே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஹலோ, நம்ம நினைக்காத மனுஷனை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை நினைச்சிட்டே இருக்கிற தேவனை நம்ம மறந்துடுறோம். பானபாத்திரக்காரன் யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்தானா? எல்லாரும் சொல்லுங்க, படிச்சிருக்கீங்களே. பானபாத்திரக்காரன் என்ன பண்ணா? இருந்தான் சிறைச்சாலையில். அவன் என்ன பண்ணான்? ஒரு சொப்பனத்தை. அதற்கு யோசேப்பு என்ன பண்றான்? விளக்கத்தை சொல்றான். சொன்ன உடனே சொல்றான், நீ உன்னுடைய ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுன்றான். பானபாத்திரக்காரன் மறந்துட்டானா? மறந்துட்டான். ஆனா ஒரு நாள் வரும் பொழுது அவனுக்கு என்ன வந்துருச்சு? அதானே உண்மை. தேவ பிள்ளைகளே, அவன் நினையாமல் மறந்து விட்டான்னு வசனம் சொல்லுது. ஆனா நாம என்ன பண்றோம்னா, இதை யோசேப்போட இடத்துல வேற யாராவது இருந்தா, இவனை தூது விட்டோமே, இவன் வருவானா வரமாட்டானா? இவன் போய் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? இவனுக்கு நான் இந்த கைமாறு செஞ்சிருக்கனே, அது திருப்பி வருமா வராதா? இந்த சிறைச்சாலை வஸ்திரத்தை உடுத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நாம் தவறு செய்யாம நம்ம மேல அந்த பழி வரும்னா, எனக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. யார் சிறைச்சாலையில போட்டாங்களோ அதே நபரை யோசேப்பு என்ன பண்றாங்க? ராஜா கட்டளை வந்தது. எந்த நபர் சிறைச்சாலையில யோசேப்பு மேல கை போட்டுனா கூட்டம் போயிருப்பாங்க? ஹாயா கை போட்டுனா கூட்டம் போயிருப்பாங்க. கை எங்க இருந்திருக்கும்? அவன் ஏன்னா என்ன தப்பு செஞ்சான்? தப்பு என்ன பழி சுமந்திருக்கானா? போர்த்திபால்கிட்ட இவன் தப்பா நடந்துக்கிட்டான்னு ஒரு பழி. ஒரு ராணிக்கிட்டே இவன் தவறா நடந்துக்கிட்டவன ராஜா கார்பெட் போட்டா கூட்டு போயிருப்பாங்க ஜெயிலுக்கு. யோசிச்சு பாருங்க. கழுத்தை பிடிச்சில கூட்டு போயிருப்பாங்க. செய்யாத தவறுக்கு யோசேப்பு தலை குனிந்து எங்க போறாரு? சிறைச்சாலைக்கு. ஆனா கர்த்தர் அவனை மறக்கல. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் அவனை என்ன பண்ணல? நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள். கவனிங்க, சிறைச்சாலையில் அமர்ந்து யோசேப்பு நினைப்பான், ஏன் எனக்கு அப்படி நடந்தது? ஏன் என்ன சகோதரர்கள் என்ன இதில் போட்டுட்டாங்க? ஏன் எனக்கு நான் உண்மையாக தானே இருந்தேன், ஏன் அவ என்னிடத்து தவறாக நடக்க போய் அந்த பழி என் மேலே விழுந்தது? சிறைச்சாலையில் என்ன பண்ணியிருப்பான் யோசேப்பு? கவனிங்க, இன்னைக்கும் நமக்கும் மறக்க முடியாத சில காரியங்கள் நம்முடைய சிந்தையில் என்ன பண்ணிகிட்டே இருக்கு? ஓடிட்டே இருக்கு. அது என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியல பிரதர். என் வாழ்க்கையில் அதை என்ன பண்ண முடியாது, என்னால் மறக்க முடியலை. ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ அதை மறக்காதது வரைக்கும் நான் உனக்காக ஒரு மறுரூபத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நாம அந்த கெட்டதை எதை மறக்கணும்?
எனக்கு நடந்த துரோகம், எனக்கு நடந்த கெட்டது, எனக்கு நடந்த அவமானம். கவனிங்க, ஒருவேளை மறக்க முடியலையா? என்னால் மறக்க முடியல பிரதர், அந்த துரோகத்தை என்னால் மறக்க முடியல. கவனிங்க, எனக்கு நடந்த இழப்பு என்னால் மறக்க முடியலன்னா ஒன்று பண்ணுங்க. என்னால் அதை மறக்க முடியாத போது ஒன்று நினைச்சுக்கொள்ளுங்க, எனக்காக ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இளைய குமாரன் தவறு செஞ்சுட்டு என்ன பண்றான்? பன்றிக்கு போடுற தவிடுகளை தின்றான். வேதம் வாசிச்சிருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? தின்னும் பொழுது அவனுக்கு அதை மறக்க முடியல. அவன் சொல்றான், தன் தகப்பன் வீட்டை நினைத்தான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், காசு இருக்கிறவருக்கு தான் ஃப்ரெண்டு கூட இருந்தான். எவ்வளோ காசுன்னு தெரியாது, ஏன்னா அப்பனுடைய சொத்தை பாதி வாங்கிட்டு போயிருக்கான். நல்லா கவனிங்க. ஆனால் அந்த நண்பர்கள் எல்லாம் அவன் காசு இருக்கும் போது என்ன பண்ணாங்க கூட? அந்த துரோகத்தை அவனால் என்ன பண்ண முடியல, இளைய குமாரனால மறக்க முடியல. நான் நினைக்கிறேன் இவன் செலவுல தானே எல்லாரும் போயிருப்பாங்க. ஏன்னா சொத்தை வித்து பணத்தை கட்டுக்கட்டா என்ன பண்ணியிருக்கான். அந்த துரோகத்தை அவனால் என்ன பண்ண முடியல. டேய், உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் ட்ரீட் வச்சேன், ஆனால் எனக்கு நீங்கள் பன்றியோட தவிட சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணிட்டீங்களே, மறக்க முடியல. அனாதையாய் அழிந்தேன் நான் தீர்ந்தேன் ஐயா, அனாதையாய் அழிந்தேன் தீர்ந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, என அழாதே அப்பா. மனுஷங்க எல்லாரும் என்ன மறந்துட்ட போது தகப்பன் மாத்திரம்தான் தன் பிள்ளைக்காக காத்திருந்தான். அப்பா உமக்கு நன்றி ராஜா, ஒரு நாளும் குறைவெல்லாம் உணவு தந்தீ, உறைவிடமும் உடையும் தம் காத்து வந்தே, எனக்கு உறைவிடமும் அப்பா உமக்கு நன்றி ராஜா. சொல்றாரு, உன்னால மறக்க முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா மறக்க முடியாத காரியம் தான் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. விசுவாசிக்கிறியா? நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நடந்தது அவ்வளோ ஈஸியில் என்னால் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஃபீலிங்க்கு நான் என்ன பண்றேன், மரியாதை தரேன். ஆனால் ஒன்று பண்ணு, அதை மறக்காத, தகப்பன் வீட்டை நினைத்தரு. எனக்காக ஒரு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அப்பா மாத்திரம்தான் அங்கே நின்று எனக்காக. அல்லேலூயா. அவனை எப்படி அணைக்கிறாராம், ஓடி வந்து சொல்லுங்க, எப்படி வந்தாராம், எவ்வளவு ஆவலோடு இருந்திருப்பார் தகப்பன். கவனிங்க, பன்னியுடைய தவட்டை தின்றவன் மேலே என்ன பார்க் அவென்யூ சென்ட் வாசனையாக வரும், கவனிக்கிறீங்களா? இல்லை சந்தன வாசனையாக வரும். எதை தின்னவன் மேலே? பன்றிகளுக்கு தவட்ட. ஆனால் அப்பா அவனை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் என்னை நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நீழலாய் விட்டி நன்றி அப்பா நன்றி. நான் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். கவனிங்க, மூன்றாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் உடுத்தியது அரண்மனையின் வஸ்திரம், த ராயல் க்ளோத். என்ன க்ளோத்? ஏன் அவனை எங்க வேலை கிடைச்சிச்சு? அரண்மனையில். முதலாவது அவன் போட்டது
பலவர்ண வஸ்திரம். ரெண்டாவது அவன் உடுத்தினது அடிமையின் வஸ்திரம். மூன்றாவதாக அவன் உடுத்தினது த ராயல் அரண்மனையினுடைய வஸ்திரம். நான்காவதாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் உடுத்தினது சிறைச்சாலை பார்த்துட்டோம் இல்லையா. ஐந்தாவதாக அவன் வாழ்க்கையில் உடுத்தினது ராஜ வஸ்திரம். அல்லேலூயா. என்ன வஸ்திரம்? சிறைச்சாலையிலேருந்து அவனை வேகமாக கூட்டு வராங்க. கூட்டு வந்தோடனே பார்வோனுடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு என்ன பண்ணிடுறான்? விளக்கத்தை சொன்ன உடனே ராஜா உடனே கூட்டும் போகிறார் பாருங்க. யாரை? யோசேப்பை கூட்டும் போய் யோசேப்புக்கு ஒரு 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 பொசிஷனை தரார் யோசேப்புக்கு. வாசிங்க 41வது அதிகாரத்தில் வேகமாய் வாசிப்போம். 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைத்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தார். அவன் எப்படி வந்து நிற்கக்கூடாது? கைதி மாதிரி வந்து நிற்கக்கூடாதுன்னு அவனை கூட்டு வரப்ப வேற ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. கடைசியாக தான் அவனுக்கு ராஜ வஸ்திரம். பார்வோன் சொல்கிறான், அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்து, எகிப்தில் உனக்கு மேலானவன் யாருமே, அதிகாரத்தில் மாத்திரம்தான் நான் உனக்கு என்னவா இருப்பேன், மற்றபடி இந்த எகிப்தில். அப்போ கவனிங்க, அந்த கிங்கோடைய அந்த 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 துணியை அவன் அணிகிறதுக்கு அவன் எந்தெந்த துணியெல்லாம் அணிய வேண்டியதை அடித்து எடுத்த உடனே அவனுக்கு அந்த ராஜ வஸ்திரம் கிடைச்சிருச்சா? ஹலோ, அதற்கு அவன் அடிமை வஸ்திரத்தை போட்டான், சிறைச்சாலையின் வஸ்திரத்தை போட்டான், அவமானத்தின் வஸ்திரத்தை அனுபவிச்சான். கடைசியில் தான் ஆண்டவர் அவனுக்கு எதை கொடுத்தார்? ராஜ. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 7வது நாளில் கர்த்தர் உங்களை திருப்பி அனுப்பும் பொழுது ஒரு ராஜ வஸ்திரத்தை, ஹல்லேலூயா. கவனிங்க, ராஜ வஸ்திரத்தை உடுத்திட்டா யாரும் அவங்களுக்கு ராஜான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹலோ, மன்னருக்கு ஏதாவது அறிமுகம் தேவையா? ராஜ வஸ்திரத்தை உடுத்திட்டா ராஜா உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் யார் தான். கல்யாணத்துக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க? கல்யாணத்துக்கு போகிறப்ப எல்லோரும் எப்படி தான் ரெடியாகி போவீங்க? சொல்லுங்கள், எப்படி தான் போவீங்க? டிப்டாப்பாக போவீங்க. ஆனால் மாப்பிள்ளையை பார்த்தோன்னே தெரியுதா இல்லையா? அட சொல்லுங்களேன், மாப்பிள்ளை பார்த்தோன்னே தெரியுதா இல்லையா? எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? மாப்பிள்ளையோட கோட்டு, ஷூட்டு, டை, புது பளபளக்கிற ஷூ. யாரும் சொல்ல தேவையில்லை இவர் தான் மாப்பிள்ளைன்னு. ஆனால் நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம்? அவருடைய வஸ்திரம் அதை என்ன பண்ணிடுது? அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தாருன்னா, யாரும் நீங்கள் தப்பு பண்ணலை, நீங்கள் நல்லவங்க, சரி நீங்கள் நல்லவங்கன்றதை நீங்கள் நிரூபிக்க தேவையில்லை. அந்த வஸ்திரம் நீங்கள் நல்லவங்கன்னு காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் நீங்கள் தப்பு பண்ணலைன்னு காட்டி கொடுத்துரும். அந்த வஸ்திரம் நீ அடிமை இல்லை, அரசாளுகிறவன்றதை காட்டி கொடுத்துரும். விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம் பிரதர். என் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், பிரசங்கி சொல்கிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆமென். ஒருவேளை பிரதர் நான் இன்னும் அழுதுட்டு இருக்கேன்னு ஆண்டு சொல்லாரு, இது அழுகிற காலம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம் வரும்ன்றார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க நீங்கள்? நம்ம எல்லோரும் எழுது நின்று, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, ஒரு கரு போல என் வாழ்க்கைய என்ன சிதையாமல், அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியது. அன்றன்றை காண தேவைகள் யாவையும் நான்
இதற்கா பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி எபினேஸ் எங்களை சுமந்தவரே, ஆமென். என் நினைவாய் நன்றி. ஒரு கரு போல நன்றி நன்றி நன்றி. ஒரு அதே யோசேப்பு சொல்றாரு, அவருடைய சகோதரர்கள், அவனுக்கு துரோகம் பண்ண சகோதரர்களை, அவனை ஏமாத்துற சகோதரர்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், தன் 2 பிள்ளைகளுக்கு என் தகப்பன் வீட்டு வருத்தத்தை யாவையும் மறக்க பண்ணினேன் என்று அவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடுகிறார், மனாசே என்று பெயரிடுகிறார். காரணம், அந்த வருத்தத்தோடு அந்த 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 நடந்த நிகழ்வுகளோடு என்னால் ஒரு புதிய சுதந்திரத்தை கவனிக்க. தேவ பிள்ளைகளே, யாரோ ஒருவர் நம்மளால் மறக்க முடியாத ஒரு காரியம் இருக்கலாம், மன்னிக்க முடியாத ஒரு துரோகமாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, நீ எனக்காக அதை நீ மறக்கும் போது உன்னை நினைவு கூற நான் ஆயத்தமாக இருக்கிறேன்றார். நம்மை நினைக்கிற தெய்வம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் நடந்ததை நினச்சி கவலைப்படுறீங்க? நடந்ததை நினச்சி வேதம் சொல்கிறத கவலைப்படுகிறதினால் உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஒரு அளவும் கூட்ட முடியாது. நடந்ததை மறந்துடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை வச்சிருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீ எதிர்பார்க்கும் முடிவை உன் பேரில் கொடுக்கும்படியாக நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன் என்ற வசனத்தின்படியாக நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் காத்துட்டு இருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மனுஷன்றது வராது, அது பரத்திலிருந்து தான் வரும். அதை பெற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. கிருபையின் தெய்வம் எங்களோடு கூட இருந்த வழிநடத்தினமைக்காக நன்றி அப்பா. வந்த பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நினைத்து, உடைய வார்த்தைகளை வேறு பிரித்து, உடைய வார்த்தை எங்களை தகப்பனே விசுவாசத்தில் நடத்த கர்த்தர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளை நாம் மனதார ஆசீர்வதிக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தின ஆராதனையில், ஆமாம், நாளை தின ஆராதனை